ஓரிரு விஷயங்களை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த அமைதிப்படை சினிமாவில் சத்யராஜ் நாயோட போராடி தேங்காயை பிடுங்குவான். அப்போ மணிவண்ணன் கேட்பாரு, ஏன்டா அம்மாச்சி இந்த நாயோட இப்படி போய் சண்டை போட்டு பிடுங்குறைய, உனக்கு ஏதாவது லட்சியம் இருக்காடான்னு. அப்போ சத்யராஜ் சொல்லுவார், எனக்கு இருக்கிறது, அதோ தெரிகிறதே அந்த அரண்மனை, அந்த அரண்மனையில் நான் ஆள வேண்டும் என்ற எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதுன்னு சொல்லுவார். நான் அப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் போக்குவரத்து கழகத்தில் கோயம்புத்தூரில் நம்முடைய சங்கம் ஆரம்பித்த பொழுது நம்முடைய ரோட்டிஷா தொழிலாளிகிட்ட கொடுக்குற போது நாம் ஒரு ஓரத்தில் நின்னோம்னா அவங்க அப்படியே அந்த படலை தள்ளிட்டு போவாங்க. அப்போ நினைப்பேன், இவர்களை எல்லாம் திருத்தி சங்கத்தை வச்சு எப்போ போராடி நம்ம எதை வாங்கிறதுன்னு யோசனை பண்ணும். ஆனால் அந்த கனவு அதே கேட்டுல எனக்கு நிறைவேறி, எனக்கு உத்தரவு போட்ட அதிகாரி கோவை அலுவலர் கழகம் அவருடைய பொதுச்செயலாளர் ராஜாராம், அவர் பிரான்ச் மேனேஜர் இருக்கார். அவர் அப்போல்லாம் கிஃப்ட்னு கொடுப்பாங்க. எந்த வேலை நிறுத்தத்திலும் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், எந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகவில்லை என்று சொன்னால், எந்த தர்ணாவுக்கு போகல அப்படின்னு சொன்னால் 300 ரூபா கொடுப்பாங்க வருஷத்தில். எல்லாரும் கிஃப்டை வாங்கிட்டு போகிறாங்க. சிஐடி தோழர்கள் ஒரு 7 பேர் எங்களுக்கெல்லாம் இல்லை. அவர் அலுவலர் சங்கத்தினுடைய அந்த அதிகாரி, இப்போ அவர் தலைவர், அவர் எங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு சொல்கிறாரு, ஏப்பா பார்த்தீங்களா எல்லாரும் 300 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க, நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கப்பா, உங்களுக்கு என்ன ஆக போகுது, நீங்களே வேலைக்கு வர வேண்டியதானு கேட்குறேன். எனக்கு கூட ஒரு சலசலப்பு, ஒரு மனதே ஒரு சஞ்சலம் வந்தது. என்னோடு பணிபுரிந்த ஒரு ஓட்டுநர், படிப்பறிவு கிடையாது, டிராக்டர் ஓட்டிட்டு அப்படியே சிடிசிக்கு வந்தவர். அவர் சொன்னார், அவர்கிட்ட, நீ என்னையா 300 ரூபா கொடுக்குற, தினமும் நான் வண்டியோடு இறங்கும் பொழுது 1 ரூபாயை எடுத்து வைத்தேன் என்று சொன்னால் 365 ரூபாயை என்னால் சேமிக்க முடியும், உன்னுடைய காரை நக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி படிப்பறிவு இல்லாத சொன்னார். அந்த அதிகாரி இன்றைக்கு நம்மோடு சேர்ந்து எங்களோடு பேசும்பொழுது சொல்லுவார், அருணகிரி அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, அரசு என்றால் என்னவென்று எங்களுக்கு தெரிந்து விட்டது, கூட்டு போராட்டம் இல்லாமல் யாராட்டமும் நடக்காது என்று இன்றைக்கு நம்மோடு வந்து களத்திலே இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை சிஐடி ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ள வேண்டும். நம்ம ஆளுக்கு பல வழக்கம் இருக்கு, எல்லாம் கோர்ட்ல தேர்த்துக்கலாம், எல்லாம் ஒரு வருஷத்துல ஒரு தடவை கோயம்புத்தூர்ல இருந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து இங்க கும்பமேளா மாதிரி கூப்பிட்டு வந்து ஒரு கூட்டம் நடத்தி போய் கேஸை போட்டு தீர்த்துக்கலான்னு பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த அலுவலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, நம்முடைய சகோதர பெண்மணி வந்தாங்க. என்னங்க தோழர், டிஏபி உயராதா, எப்படிதான் மருந்து மாத்திரை எல்லாம் ஏறிட்டு போகுதுன்னு கேட்கற போது நம்ம தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, ஆமா விஆர்எஸ்ல போனவங்களுக்கு நம்ம பென்ஷன் நாங்கள் வாங்கி கொடுத்தோம், லேட் பேமெண்ட்டுக்கு வட்டி வாங்கி கொடுத்தோம், அதை வாங்கி கொடுத்தோம், இதை வாங்கி கொடுத்தோம் அப்படின்லாம் இவர் சொல்றாரு. ஆனால் டிஏவை நான் கோர்ட்டில் சந்திப்போடு சொல்ற போது அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு உண்மையிலுமே இதாக இருந்தது, எதுங்க சினிமாவில் பேசுற மாதிரி பேசுறீங்க, வடிவேலு தன்னை ஜாமீன் எடுக்கணும்னு சொல்ற போது அவன் சிஷியனு சொல்லுவான் வந்துட்டு, ஐயா நான் கோயம்புத்தூருக்கு போனேன், கெண்டை மீன் இருக்குதுண்ணா, கெளுத்தி மீன் இருக்குதுண்ணா, சுறா மீன் இருக்குதுண்ணா, ஆனால் ஜாமீன் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டான்னு. அது மாதிரி நீங்க எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, டிஏவை ஏன் வாங்கி கொடுக்கல அப்படின்னு கேட்டா வேண்டாத பேசுறீங்களேன்னு போது அவருக்கு ஒரு பயங்கர கோபம் வந்துடுது. நீங்க வந்து சரியில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், படிப்பறிவு அற்ற அந்த குடும்ப தலைவி சொல்றாங்க, கருணாநிதி அரசாங்கம் எந்த அரசாங்கமானாலும் நம்ம போராடாமல் கிடைக்காத தொடர், எல்லாரும் சேர்ந்து இந்த 2001 ஜெயலலிதாவை எதிர்த்து போராடணும் பாருங்க, அந்த மாதிரி போராட்டம் பண்ணணும். எங்களுடைய கணவன்மார்களை எல்லாம் பிடித்து உள்ளே வைத்த பொழுது நாங்கள் எல்லாம் கேட்டுக்கு போனோம், வண்டி ஓட்டணும் கேட்டோம், சேலையை கொடுத்தோம். கேட்டா என் புருஷன் ஜெயிலில் இருப்பான், நீ வண்டி ஓட்டிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட ஜாலியா இருப்பியா, நேரம் கட்டிட்டு ஓட்டுறா நாசமா போனவனேன்னு பேசுறேன். அதை மாதிரி ஒரு போராட்டத்திற்கு போனால்தான் இந்த பிரச்சனை தேரும் என்று சொன்னது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்து எங்களுடைய மாபெரும் தலைவர், சிஐடியுடைய ஆரம்ப கட்ட தலைவர் தோழர் கேயாதவர்கள் ஒன்று சொல்லுவாரு, எல்லா கூட்டங்களையும் சொல்லுவாரு,
பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் வந்ததடி சக்களத்தி சண்டை, இறக்கி வேடி கூடைய, போடடி கொண்டைய, வேட்டு வேக்கு நாடு, அப்பதான் பிரச்சனை என்று சொல்லுவார். அதே போல இன்றைக்கு இந்த அரசாங்கத்திடம் மயிலே மயிலே இறகு போடு என்று சொன்னால் இறகு போடாது, வீக்க வேண்டியதா, வேற வழி இல்லை. வீக்குவது என்று சொன்னால் வன்முறை அல்ல, தொழிலாளிகளை களத்திலே இறக்கி இவர்களை நிர்பந்தப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் எங்களுக்கு அரசியல் இல்லை என்று நாங்கள் இதுவரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை நமக்கும் அரசியல் இருக்கிறது. ஆள்பவர்கள் முதலாளிகளுக்கான அரசியலை கை கொள்கிறார்கள், நமக்கான அரசியலை சிஐடி தான் சொல்கிறது. எனவே இதற்கு பின்னால் நாங்கள் நிற்கிறோம் என்று அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாதையிலே சிஐடி எடுக்கக்கூடிய முயற்சிக்கு கோவை தொழிலாளி வர்க்கம், ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் பின்னணியாக இருந்து இந்த இயக்கத்தை வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.